ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம ராமநவமியை பத்தி பதிவு பார்க்க போறோம். ராமநவமியை நாம என்னைக்கு கொண்டாடணும், ராமநவமி கொண்டாடக்கூடிய விதம் என்ன, ராமநவமியினுடைய சிறப்புகள், ராமருடைய சிறப்புகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கறதோட மட்டும் இல்லாம ஆத்ம ஞான மையத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வை பத்தியும் இதுல உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகளை அதற்குரிய நேரத்துல தவறாம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனாலுமே சில நேரங்கள்ல பதிவுகள் எப்போ வரும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இன்னைக்கு காலையில ராமநவமி பதிவு கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால என்னால இன்றைக்கு மாலையில தான் உங்களுக்கு அந்த பதிவு கொடுக்க முடியுது. அதுக்குள்ள நிறைய பேர் ராமநவமி பதிவை மறந்துட்டீங்களேம்மா, பங்குனி உத்திரம் எப்போ போடுவீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ்ல காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எல்லா பதிவுகளையும் கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவாக கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸாவது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா ஜோதிர்லிங்க யாத்திரை, அதை தொடர்ந்து தொடர் சொற்பொழிவுகள் இப்படி நிறைய இருக்கிற காரணத்தினால பதிவுகள் எடுத்து போடுறதுக்கு எனக்கு அவகாசம் இல்லை. கிடைக்கிற அவகாசத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்தந்த பதிவுகளை நான் நிச்சயமாக கொடுத்துருவேன். சரி, ராமநவமிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ராமநவமி வருஷந்தோறும் தான் நம்ம கொண்டாடிட்டே இருக்கிறோம். ராமர் யார், அவரை நாம ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பதிவுக்குள்ள போலாம். பொதுவாக தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன் ராமன், அயோத்தியை ஆட்சி செய்த தலைவன் ராமன், இப்படி நம்ம எல்லாருக்கும் ராமரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். அப்போ ஒரு சக்கரவர்த்தியாக இருந்தவரினுடைய மகனை நாம ஏன் கொண்டாடணும், ஒரு நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னனை நாம் ஏன் கொண்டாடணும், இதை தாண்டி நாம் அவரை வேற என்ன வடிவங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தச அவதாரத்திலே அவர் ஒரு அவதாரம். அப்ப தெய்வமாக நாம் அவரை கொண்டாட வேண்டுமா அப்படின்னா, அதற்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்ல. ஒரு அவதாரத்திலிருந்து நாம் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, அவதாரங்களிலேயே உயர்ந்த அவதாரமாக பேசப்படக்கூடிய சில அவதாரங்கள்ல இந்த ராம அவதாரமும் ஒன்று. எல்லா அவதாரமும் உயர்ந்தது தான். அதுக்காக இது தாழ்ந்ததுன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில அவதாரங்களை பத்தி ரொம்ப உயர்த்தி பேசுறோம் இல்லையா? அதுல ஒண்ணு ராம அவதாரம். ஏன் இந்த ராம அவதாரம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான். இறைவனே நமக்காக பூமிக்கு இறங்கி வந்து ஒரு மானுடனாக, ஒரு மனிதனாக எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்வியல் முறையை கற்றுத்தந்த அவதாரம் ராம அவதாரம். இப்போ ஒரு மனுஷன்ட்ட போய் நம்ம சொல்லலாம், பெற்றோர்கள் கிட்ட அன்பா நட, பெற்றோர்கள் சொல்ற வார்த்தையை கேட்டு நட, மனைவி கிட்ட நீ அன்பா இரு, பகைவனிடத்திலும் நீ அன்பா இரு, சகோதரர்களோடு உடன்பட்டு வாழு, இப்படி நிறைய சொல்லலாம். சார் சொல்றதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கும், ஆனா அவன் வாழ்க்கையில அனுபவிச்சாதான் சார் தெரியும், தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் சார் தெரியும், இப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இறைவன் என்ன பண்ணாரு, நானே மனுஷனா வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவரே மனிதனாக வந்து அவதாரம் செய்து, உனக்கு ராஜ்யம் இருக்குன்னு சொன்னப்பையும் அவர் சந்தோஷப்படல. உனக்கு ராஜ்யம் இல்ல, நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்பையும் அவர் வருத்தப்படல. ஒரு சமநிலை மனதோடு எப்படி ஒரு மனிதன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா அந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்கிறார். எத்தனையோ இடங்கள்ல ராமரை நினைச்சு பார்த்து, அற்புதம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய அந்த வாழ்வியல் பயணம் இருக்கு பாருங்க. அது நினைத்து 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 பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான செயல். மனைவியை அபகரிச்சவனை பார்த்து போர்க்களத்துல அவர் சொல்றார், இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னு சொல்றார். மனைவி அபகரிச்சவனை பார்த்த உடனே அவன்கிட்ட போய் இப்படி நிதானமா, அப்பா அவன்கிட்ட ஆயுதம்லாம் இல்லப்பா, நீ போயிட்டு ஆயுதம்லாம் எடுத்துட்டு நாளைக்கு சண்டைக்கு வா அப்படின்னு சட்ட திட்டங்களை யாராவது பேசுவாங்களா? ஆனா போர்க்களத்தில் கூட சட்டதிட்டங்களை பேசுறார். பகைவனுடைய சகோதரனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். ஒருத்தன் அடைக்கலம்னு வந்தா அவனை எப்படி தன் பக்கத்துல வச்சு காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷராக இருந்தார். அது அரக்கர் குலமா இருந்தா என்ன, மிருக குலமா இருந்தா என்ன, பறவை இனமா இருந்தா என்ன, எல்லாத்தையும் தனக்கு உறவாக எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும். வள்ளுவர் திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்வார், ஒரு மனிதன் எதனால் உயர்வு பெறுகிறான் அப்படின்னா, உள்ளத்தினால்தான் ஒரு மனிதன் உயர்வு பெற முடியும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னு திருக்குறள்ல எழுதுறார். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உள்ளத்தினால் உயர்தல்.
மனதளவில் பக்குவமாக இருத்தல். பிரச்சனைகள் வருகிற போது அதை எதிர்கொள்ளுகிற போதும் மனிதத்துவம் மாறாது மனிதனாக நாம வாழ பழகணும். இத்தனையும் நமக்கு கத்துக் கொடுத்த ராமரை கடவுளா நாம கொண்டாடாம வேற என்ன பண்ணணும்? அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ராம நவமிய மிக அற்புதமா, ஆனந்தமா, சந்தோஷமா எல்லாரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இப்படி ஒரு மனுஷனை நம்மளால பார்க்க முடியாதே. இவர் போல நமக்கும் அந்த குணங்கள் வேணுமே அப்படின்னு அவர்கிட்ட நாம பிரார்த்தனை செய்றோம். இந்த அழகான ராமநவமி இந்த வருஷம் 2026ல என்னைக்கு வருது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. பொதுவா ராமநவமி நாம எப்ப கொண்டாடணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலத்துல நாம ராமநவமி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. சில ஆண்டுகள்ல நவமி திதி முன்னாடி வந்துரும், புனர்பூச நட்சத்திரம் பின்னாடி வரும். சில ஆண்டுகள்ல புனர்பூச நட்சத்திரம் முன்னாடி வரும், நவமி திதி கடைசியில வந்து சேரும். சில ஆண்டுகள் அது சேராம கூட முன்ன பின்ன தள்ளி வந்து இருக்கும். இந்த ஆண்டு என்னைக்கு வருது? 26ஆம் தேதியா 27ஆம் தேதியா அப்படிங்கிற குழப்பத்தை எல்லாம் இப்போ உங்களுக்கு நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். இப்போ அந்த தேதி, நேரம், வழிபடக்கூடிய நேரம் இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. 26/3/2026 பிற்பகல் 2:57 தான் நமக்கு நவமி துவங்குகிறது. 27/3/2026 பிற்பகல் 12:52 வரைக்கும் நமக்கு நவமி திதி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரம் இதுல எப்ப வருது அப்படின்னா 26/3/2026 இரவு 7:06 தான் புனர்பூச நட்சத்திரமே நமக்கு ஆரம்பிக்குது. 27/3/2026 மாலை 5:48 வரைக்கும் நமக்கு புனர்பூச நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அதனால நவமியும் புனர்பூசமும் சேர்ந்திருக்கிறது 27ஆம் தேதி தான். 27ஆம் தேதி தான் நமக்கு ராமநவமி கொண்டாட்டம் அப்படிங்கிறது வருகிறது. இதுல நாம வழிபாடு செய்யறதுக்கான நேரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்ப சொல்லிடுறேன். 27/3/2026 காலை 6 மணியிலிருந்து 7:20க்குள்ள வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு வழிபாடு செய்யணும் அப்படின்னா 9:10 10:20 வரைக்கும் நாம வழிபாடு செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை வருதுமா அன்னைக்கு எங்களுக்கு வேலை நாள், அதனால நாங்க மாலையில கும்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல நீங்க வழிபாடுகளை செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம நேரத்தை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வழிபடுவதற்கான அந்த முறைகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எளிமையாகவே நான் சொல்லிடுறேன். இந்த ராமநவமிய குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் தாராளமாக நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். ஏன்னா ஒரு காலத்துல ராம காவியத்தை குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் வீட்டுல படிக்க சொல்லி கம்ப சேர்வைன்னு சொல்லி அதனால் பிறக்கிற குழந்தைக்கு காணாங்கிற எழுத்திலேயே பேர் வைப்பாங்க. இது ஒரு வழக்கமாகவே ஒரு காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது. இப்ப நிறைய பேருக்கு இது தெரியாமலே போயிடுச்சு. அதனால ராம நவமி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல தொழில் விருத்தி அடையணும், கணவன் மனைவியும் வாழ்க்கையில ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல நிலையில நாங்க எங்களுடைய மானுட வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையா எடுத்துட்டு போனோம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இந்த நாள்ல ராமரை வழிபாடு செய்து கொள்ளலாம். கண்டிப்பா எல்லாரும் விரதம் இருக்கணுமா, பட்னியா இருக்கணுமா அப்படின்னா நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான், தேவைப்படுறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க விரதமா இருங்க. மற்றவங்க ராமருக்கு ஆராதனை பண்ணி வழிபாடு பண்ணலாம். விரதம் இருக்கிறவங்க 27ஆம் தேதி காலையிலிருந்து உபவாசமாக இருந்து மாலையில உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இல்ல சாதாரணமா நீங்க வழிபடுறீங்க, உங்க வீட்டுல ராமருடைய படம் இருக்கு அப்படின்னா ஒரு துளசி மாலை சாத்துங்க. என்ன நைவேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்யலாம். இப்ப ராமர் படமே இல்லைங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ராமர் படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க விளக்கேத்தி ராமரை மனசுல பிரார்த்தனை பண்ணி ராம நாமத்தை சொல்லி வழிபாடு செய்தாலே போதும். கண்டிப்பா ராமருடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். நைவேத்தியமாக நம்ம செய்ய வேண்டியது அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பால் பாயாசம் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யலாம். பானகம் வைக்கலாம், சக்கரை பொங்கல் செய்யலாம், சுண்டல் செய்யலாம், வடை செய்யலாம். இதெல்லாம் அவங்களுடைய வசதியை பொறுத்து. எளிமையா ஒரு பால் பாயாசம் பண்ணி வச்சு கும்பிடலாம். அதுவும் எங்களால செய்ய முடியாதுமா அப்படிங்கிறவங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க. என்ன இருக்கோ இல்லையோ எப்போதும் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ராம நாமத்தை மறக்காம சொல்லுங்க. ஒரு 108 முறை ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அவருடைய தாரக மந்திரத்தை சொல்லுங்க. அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆற்றல் சக்தியை உண்டு பண்ணும். எங்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வருவார்,
நம்முடைய பக்தியை அவர் பார்ப்பார். தன் தலைவனாகிய ராமர்கிட்ட போய் அவங்கள பத்தி சொல்லுவார். இவங்களுக்கு வேணுங்கிற நல்லத பண்ணுங்க அப்படின்னு ஆஞ்சநேய சுவாமியே பரிந்துரை செய்வாராமா ராமநாமம் நாம சொன்னா. அதனால இந்த நாள்ல ராமநாமத்தை மறக்காம சொல்லுங்க. எழுதுற வழக்கம் இருக்கிறவங்க எழுதுங்க. எழுதி மாலையா போடுற வழக்கம் இருக்கிறவங்க ராமருடைய பட்டாபிஷேக படத்துக்கு மாலையாவும் நம்ம போடலாம். இதுல எதெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க செய்து இந்த ராமநவமியை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து எம்பெருமான் ராமனுடைய அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த ராமநவமியை முன்னிட்டு நம்முடைய ஆத்மஞான மையத்தின் சார்பாக ராமருடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ளும் வண்ணமாக ராமரை பற்றி ஒரு சொற்பொழிவு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நம்முடைய யூடியூப்ல நம்ம லைவ் கொடுப்போம். பல வருடங்களாச்சு ராமநவமிக்கு நாம லைவ் கொடுத்து. இந்த ஆண்டு அதுக்கு ராமர் திருவருள் கூட்டி உள்ளார். இந்த ஆண்டு 27ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 7 மணி வரைக்கும் நமக்கு ராமரை பற்றிய சிறப்புகளை சிந்திக்கும் வண்ணமாக ராம அவதாரம் அப்படிங்கிற தலைப்புல லைவா உங்ககிட்ட சொற்பொழிவா ஆற்ற இருக்கிறேன். மாலை 6 மணிக்கு வீட்டில் எல்லாரும் விளக்கேற்றி வச்சுட்டு ராமாயணம் கேட்கறது படிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்கா? அந்த வழக்கத்தை உங்களுக்கு ஆத்மஞான மையத்தின் மூலமாக இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறேன். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ராமருடைய அவதாரத்தை சிந்தனை செய்வோம். எல்லாரும் லைவ்ல மறக்காம வந்து கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம எல்லாருமே சீக்கிரமா ஒரு நல்ல பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனையும் வைக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அதிலையும் நீங்க எல்லாருமே கலந்துக்கலாம். உங்களுடைய வசதிக்காக மாலை 6 மணியிலிருந்து 7 ஒரு 7:15 வரைக்கும் கூட அது நீடிக்கலாம். அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து லைவ்ல இணையணும் அப்படின்னு உங்கள் அனைவரையும் நான் ரொம்ப ரொம்ப அன்போட கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ராமநவமியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ராமரை வழிபடுறதோட மட்டும் இல்லாம அவருடைய நல்ல குணங்களும் அவருடைய வாழ்வியல் முறையையும் நாமும் கடைபிடிச்சு நம்முடைய வாழ்க்கையிலையும் ராமரை போலவே ஒரு நல்ல மனிதராக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தை ஒரு குறிக்கோளை இந்த நாள்ல நாம எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நடந்தோம் அப்படின்னா அதுவே இந்த ராமநவமி கொண்டாடியதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக அது திகழும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த பதிவை பார்த்து அவங்க லைவ்ல வந்து கலந்துக்கலாம். லைவ் இருக்கு அப்படிங்கிறதையும் தனியாவும் நீங்க மற்றவர்களுக்கு சொல்லுங்க. எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.